சிவாபி சார், இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? ஒரு பக்கம் என்ன மாதிரியான நிலைப்பாட்டோடு விஜய் இருக்கிறார்? விஜய் குதிரை பேரம் நடத்துறாரா, அல்லது அதிமுக உடைக்கிறதுக்கு பாஜக திட்டமிடுதா, அல்லது பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தாவேகாவை கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்கான பிளான்ல ஒரு பலிகடாவாக அதிமுக மாறுதா? என்ன நடக்குதுங்க? இதற்கு எல்லாம் காரணம் இன்றைய அரசியல் சூழ்நிலை. ஒரு மெஜாரிட்டியா எம்எல்ஏக்கள் வராத சூழ்நிலை காரணத்தினால பெரும்பான்மையான மக்கள் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சராக ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறாங்க. ஆனால் அதே சூழ்நிலையில் பெரும்பான்மைக்கு கொஞ்சம் குறைவாக ஆகிவிட்டது. அந்த சூழ்நிலையில் ஏன் இப்போ எல்லா தலைவர்களையும் போய் அவர் முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனே வீட்டில் போய் சந்திச்சுட்டு வந்தார், ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவில்லை என்பதற்கு இது தேர்தலுக்கு முன்பே நடந்த ஒரு விஷயம். என்னன்னா, கூட்டணிக்காக பல கட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. அப்பொழுது அவர் இவங்க ஒரு அன்டெஸ்டட், எந்த அளவுக்கு வாக்கு வங்கி வச்சுருக்காங்க அல்லது வாங்குவாங்கன்றது பொதுவாக எல்லாருமே கணித்தது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி, அல்லது இவ்வளவு கொடுக்கவா சீட்டு, ஏன்னா அவங்க சொன்னாங்க 50-50 சீட்லாம் பேசினாங்க, அல்லது 100 சீட்டு இது மாதிரிலாம் பேசப்பட்டதா தகவல்கள் நமக்கு. அந்த அடிப்படையில் அப்போது இதுக்கு முயற்சி எடுத்தவர்கள் இப்பொழுது சட்டமன்ற கட்சியாக ஆதரவாக கொடுத்துருக்காங்க இல்லையா, எஸ்பி வேலுமணி அண்டு சிவி சண்முகம். இந்த குழுவினர் இந்த தரப்பு ஒரு முன்னெடுப்பு எடுத்ததாக தகவல். அந்த தேர்தலுக்கு முன்பே அதை பேசும்போது, ஏன்னா நமக்கு கட்டாயம் நம்ம வெற்றி பெற வேண்டும், ஏன்னா அதிமுக இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வெற்றி பெறலைன்னா, இந்த தேர்தலில் வெற்றி பெறலைன்னா, ஏன்னா தொடர் தோல்விகளை சந்தித்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் நம்ம ஏதாவது கூட்டணியாவது வைத்து நம்ம வெற்றி பெற்று ஆக வேண்டும், அதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொபோசலை வைக்கிறாங்க, திட்டத்தை. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னன்னா, நம்ம பெரிய கட்சி, இப்போ திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது, எதிர்ப்பலை இருக்குது, திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் இருக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது அதிமுகவுக்கு வரும், ஒரு வலுவான கூட்டணி. இப்போ விஜய் தனியாக தான் இருக்க போகிறாரு, அது திமுக ஓட்டுகளை பிரிக்கும் அப்படின்னு இவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் தான் இது தேர்தலுக்கு முன்பே இந்த இரு கட்சிகளுக்கும், ஏன்னா வரும் அப்படின்றாரு, அதாவது கொடி அசைஞ்சிருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னெலாம் சொல்கிறாரு. இந்த பகையைத்தான் வெற்றி பெற்ற பிறகு இந்த போதுமான அளவு எண்ணிக்கையில் இருக்கும்போது அவரை தடுப்பதற்கு, அதாவது விஜய் முதலமைச்சர் பரவலாக தகவல் பேசப்பட்டது, தடுப்பதற்காக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, வேற வேற மாற்று ஏற்பாடு. அது கைகூடவில்லை, ஏன்னா அதற்கான எண்ணிக்கை அல்லது சில கட்சிகள் அதுக்கு ஆதரவு அளிக்காத சூழ்நிலையில் இந்த எம்எல்ஏக்கள் ஏற்கனவே ஒரு உறவுல இருந்தாங்க இல்லையா, அவங்க நாங்க ஆதரவு தரோம், ஏன்னா முழுமையா ஆதரவு தர்றதுக்கு இந்த இடத்துட்ட இந்த 29 எம்எல்ஏக்கள் இருக்காங்களே சார் அதிமுகவுடைய, இவங்க இபிஎஸ்ஆல் கட்சியை விட்டு முக்கிய பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. தாவேகாவும் அவங்களுடைய ஸ்டாண்ட்ல என்னவா இருக்கிறாங்க, இவங்களுடைய நிலை என்னவா இருக்குது? இப்போ இல்ல உங்களுடைய நிலை அதிமுக ஸ்பிளிட்ன்ற இடத்தை நோக்கி நகருமா, அல்லது இவங்க கையறு நிலையில் இருக்கிறாங்களா? இல்ல ஸ்பிளிட்ன்றது போகாது, ஏன்னா பொதுச் செயலாளர் கட்சியை பொறுத்தவரையில் தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஏன்னா அவர்களுக்கு தான் சட்ட முறைப்படி அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது நீக்கிறதுக்கு, மற்ற எல்லா விஷயத்துக்குமே. போட்டி பொதுக்குழு அதெல்லாம் எதிர்காலத்தில் பண்ணக்கூடியது. ஆனால் இப்பொழுது சூழ்நிலை பொதுச் செயலாளருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, ஏன்னா கட்சி தான் ஒரு கொறடாவை அதை நியமிக்க முடியும் அப்படின்றது பொதுவான கருத்து. ஏன்னா கட்சி இல்லாமல் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏபாம் பிபாம்ல அவர் தான் கையெழுத்து போடுறாங்க. அதனால அது வேற இது வேற கிடையாது. பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் என்னன்னா, சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது அது செல்லுபடியாகும், ஏன்னா பெரும்பான்மை உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுப்பது என்பது. ஆனால் இரு பிரிவினரா ஆன பிறகு பொதுச் செயலாளர் யாரை கொறடாவா அங்கீகரிக்கிறாரோ அவர் தான் அதிகாரப்பூர்வமாக உத்தரவு கொடுக்க முடியும். ஆனால் இந்த சூழ்நிலையில் இப்போ பெரும்பான்மை நடக்கும் பொழுது யார் இவங்க போட்டியாக 2 பேரை அறிவிக்கிறாங்க, யார் கொறடா உத்தரவை பிறப்பித்தார்கள், ஏன்னா சட்டத்தில் அது மாதிரி தானே போகும். பொதுச் செயலாளர் அவர்களும் என்னன்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும், ஏன்னா ஒரு கட்சி ஏன்னா உள்ள ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், எதிர்ப்பு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாலும் சவால் விடுற வகையில் இருக்கும், மற்ற நிர்வாகிகளும் அதை ஃபாலோ பண்ணுற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவு. ஆனால் இது அப்படியே தொடருமான்றது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உறுப்பினர் பதவியெல்லாம் நீக்கல, மாவட்ட பொறுப்புலேருந்து நீக்கியிருக்காங்க. இது சமரசத்துக்கு கூட வழிவகுக்கும் இன்னும் எதிர்காலத்தில். ஏன்னா இப்போ ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிச்சிட்டாங்க, ஆட்சியும் ஒரு ஸ்திரத்தன்மை பெற்றுவிட்டது. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் அவர் அரசியல் தெரியாது, பொதுவான ஒரு கருத்து இருந்தது உண்மை. ஆனால் இந்த சூழ்நிலையை ஒரு லாவகமாக ஒரு சாமர்த்தியமாக கையாண்டு இந்த சூழ்நிலைன்னா ஒரு ஆட்சி அமைப்பதற்கான அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் இல்லை, உட்கட்சி விவகாரம்னா ஏற்கனவே பல விஷயங்கள் அரசியலில் பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுவது என்பது ஒரு தேர்தலுக்கு முன்பும் சரி பின்பும் உடனடியாக நடக்கும். அந்த அடிப்படையில் இவங்களுக்கு ஒரு பெரும்பான்மை கிடைச்சிருக்கு, அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க, நமக்கு ஒரு ஆதரவு. அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு
கொள்கை எதிரின்னு சொல்லிட்டதுனால என்ன பண்ணுறாங்கன்னா திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள், ஏன்னா இவர்களுக்கு காங்கிரஸ் போனதுனால, அங்கே உடனடியாக போனதுனால இதை வந்து அதை வாய்ப்பாக பயன்படுத்துகிறாங்க. இப்பொழுது அரசியல் சூழ்நிலை எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை எடுத்து செயல்படுவது என்பது இயல்பானது தான். அதனால முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து சரியாகத்தான் கையாண்டிருக்கு. அதாவது விமர்சனங்கள் இருக்கும், ஆனால் ஆட்சியை தக்க வைப்பது என்பது, ஏன்னா மக்கள் வந்து பெரும்பான்மையா வாக்குகள் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல அதிமுக உடைக்கிறதுக்கு அவர் நினைக்கல. இல்ல, அதிமுக உடைக்கிறதுக்காக நினைக்கல. அவங்க வந்து சமரசத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்து. ஆனால் அவர்கள் வந்து சட்டமன்ற குழுவில் முன்பே அவங்க வந்து ஒரு விருப்பம் இருந்ததை வந்து தேர்தலுக்கு பின்பு அதை செயல்படுத்துறாங்க. அதை வந்து இவங்களும் என்ன வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு ஸ்திரத்தன்மையான ஆட்சியை அமைக்கணும். 2/3 மெஜாரிட்டி இல்ல அவங்க இதை சாதகமா பயன்படுத்தி இல்ல, அதற்காக இல்லை. ஆனா வந்து இவங்க சட்டமன்ற கொறடா உத்தரவை மீறி தான் இருக்கிறாங்க. அது ஏற்கனவே வந்து இப்போ இன்னைக்கு இன்பதுரை அவர்கள் வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காரு, அதிமுகனுடைய வழக்கறிஞர் பிரிவு. ஆனால் அந்த மாதிரி அப்ளை ஆகுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இவர்கள் சார் இன்னும் வந்து பொதுச் செயலாளருங்கிறது இன்னும் வழக்கில் தான் இருக்கு சார். நல்லா புரிஞ்சிருங்க. இவங்களாக தான் பேக்கப் பண்ணி வச்சாங்க, அது மேலிடத்தில் உள்ளவங்க. இன்னும் ஒன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, சிவி சண்முகம், இவர் வேலுமணி, அங்கே இருக்கிறவங்க யாரும் கரை வெட்டி மாற்ற மாட்டாங்க, 100% மாற்ற மாட்டாங்க. அவங்க உயிர் போனாலும் அதிமுக தான், அதிமுக கொடியில் தான் இருப்பாங்க. அதிமுகவை மீட்டெடுக்கணும், அந்த எடப்பாடி பழனிசாமியை மட்டும்தான் மாற்றணுங்கிறது குறிக்கோள். இது யார் முடிவெடுத்துட்டாங்கன்னா மேலே இருக்கிற அவங்க முடிவெடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அமித்ஷா பலமுறை சொல்லி பார்த்தார், மேலேருந்து வந்த ஒரு பியூஷ் கோயல் எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க, இந்த தேர்தல் நான் வெற்றி பெற்று காட்டுவேன்னாரு. அதோடு அவர் தன்னுடைய பொறுப்பு, இப்போ திமுக தலைவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தோல்விக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டார். தொண்டர்கள் அல்ல, நான் தான் பொறுப்புங்கிறாரு, அது ஏற்றுக்கிடுவோம். அதே மாதிரி இவர் நான் தாங்க பொறுப்பு, இன்னொரு லீடரை உருவாக்குங்க, நான் உட்காருது, நான் அவைத்தலைவராக இருக்கிறேன், எதையோ ஒன்றுக்கு இவர் காம்ப்ரமைஸ் வரணும். எதுவுமே செய்ய மாட்டேன், நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் முதலமைச்சர், என்னங்க அர்த்தம்? அந்த பிரச்சனை இல்ல, அதுக்கான கால அவகாசமே அந்த டெவலப்மெண்ட் என்னென்ன ஆட்சி தேர்தல் முடிவுகள் வந்த உடனே சில பிரச்சனைகள் சில முயற்சிகள் எடுக்கிறாங்க இல்லையா, அதனால அதை சொல்றதுக்கான கால அவகாசம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவருக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு மக்கள் வந்து ஒரு பெரும்பான்மையாக ஆதரவு வழங்கியிருக்காங்க. 6 மாதமாவது அவருக்கு வந்து அவகாசம் கொடுக்கணும் நம்ம வந்து. ஏன்னா உடனடியாக நம்ம வந்து குறையாக சொல்கிறது நம்ம அது சரியாக இருக்காதுன்றது நினைக்கிறேன். ஏன்னா 4 நாட்களாக அரசியல் சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், ஆனால் இன்னும் அமைச்சரவை இலாக்காக்கள்லாம் ஒதுக்காதது. ஏன்னா சட்டமன்றத்தில் நானும் இன்னைக்கு சில விஷயங்களை விசாரித்தேன், வேலைகள் தொடர்ந்து நடக்கிறது. முதலமைச்சர் வந்து தொடர்ந்து ஆய்வு பணிகள், நேற்று நிதிநிலை அறிக்கை எல்லாம் கூட்டம் நடந்திருக்கு, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றது, அதெல்லாம் முக்கியமான விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு நிதிநிலையத்தை வந்து மாநிலத்தை என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நலத்திட்டங்களும் அறிவிச்சிட்டு இருக்காங்க ஒன்றொன்னா. நம்ம வந்து அதை வந்து வரவேற்கணும். ஏன்னா முதலமைச்சரின் செயல்பாடு என்பது அனைத்து தரப்பு மக்களுக்குமானது. ஆனால் அவர்கள் தவறு செய்கிறதோ அல்லது உண்மையாக செயல்படாத நிலையில் விமர்சனம் பண்ணுவது சரியாக இருக்கும். இது குறைந்த காலம் தான், 4 நாள் தான் ஆகுது, பொறுத்திருந்து விமர்சனம் பண்ணலாம். அதன் தொடர் தோல்வி, கூட்டணி ஆசை ரெண்டுமே சேர்த்துட்டோம்னா அதிக பெர்சன்டேஜ் வருது. அதே சமயத்தில் இப்போ தாவேக்காவின் எழுச்சி வந்து என்ன பண்ணுதுன்னா, கொங்கு மண்டலத்தில் நிறைய 2-3 நாளாக பார்க்குறோம், நிறைய அதிமுக நிர்வாகிகள் வந்து செங்கோட்டையின் தலைமையில் தாவேக்கால இணைகிறாங்க. பொதுவாகவே ஒரு கட்சி, ஒரு புது கட்சி ஒரு மிகப்பெரிய எழுச்சியோட ஆட்சிக்கு வந்திருக்கு. அந்த சமயத்தில் வந்து இது ஒரு இயல்பான நடவடிக்கையாக தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் என்னென்னா ஒரு ஆர்வம் வரும், குறிப்பாக அதிமுகவில். ஏன்னா அங்கே ஒரு தோல்வி அதிகமாக பெரும் தோல்வி பண்ணதுனால, தொடர் தோல்வினால நிறைய நிர்வாகிகள் வந்து செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில், அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ வந்து சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் வருங்காலத்தில் வந்து இப்போ அதிமுக வந்து என்னென்னா இப்போ 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அந்த சொன்னது மாதிரி தான் அக்னீஸ்வரன் ஆல்ரெடி சொல்லியிருந்தார், ஏற்கனவே சொல்லியிருந்தார், 67, 77 எப்படி இருதுருவ அரசியல் மாறுச்சுன்னு. அந்த சூழ்நிலை தான் இனிமேல் வரும் தேர்தல்கள்லையும் அது எதிரொலிக்கும்.